பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பிரியமா தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல நீங்க அநேகம் தேவைகளும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தானே இருக்கீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரு எல்லாருக்கும் ஒரு தாளந்த குடுத்துருக்காங்க. அதனால தான் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அதோட தொடர்ச்சியா தான் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தீர்க்கதரிசன புத்திரராகிய தீர்க்கதரிசிக்கு ஒரு அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி என்ன பண்றாங்க, எலிசாட்ட வந்து, "ஆண்டவரே, என்னுடைய கணவன் இறந்துட்டாரு. அதுவும் இல்லாம கொஞ்சம் கடனோட இறந்துட்டாரு. கடன்காரங்க வந்து என் பிள்ளைகள்லாம் வந்து அடிமையா கேட்குறாங்க." அப்படின்னு சொல்லி அந்த எலியாட்ட போய் அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன் குறைகள சொல்றாங்க. அப்ப அந்த எலியா கேட்கிறாரு, "உனக்கு நான் என்ன செய்யணும்னு?" கேட்கிறாரு. அவங்க அந்த அது கேட்டுட்டு என்ன சொல்றாரு, என்ன சொல்லி கேட்கறதோட மட்டும் இல்ல, "உன்ட்ட என்ன இருக்குன்னு?" கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, "ஐயா, ஒரு குடம் எண்ணெய் தவிர என்கிட்ட எதுவுமே இல்லன்னாங்க." பரவால்ல, அந்த ஒரு குடம் எண்ணெய் போதும். இப்ப என்ன பண்ண, அயல் வீட்டு பக்கத்து வீட்ல போயி காலியான பாத்திரங்கள வாங்கிட்டு வந்து, வீட்டுக்குள்ள புள்ளையோட நீயும் உள்ளறைக்குள்ள பூட்டி, அந்த பாத்திரத்தலாம் எண்ணெய ஊற்றுன்றாரு. ஊத்தும்போது அந்த பாத்திரம் எல்லாம் எல்லா பாத்திரத்தையும் ஊத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நின்று போயிடுது. உடனே அந்த எலியாட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாரி எண்ணெய் நின்றுச்சுன்னு சொல்லும்போது சொல்றாரு, "அது ஊத்துன பாத்திரம் எண்ணெயெல்லாம் நீ விற்று, கடனே அடைச்சு, நீ உன்னுடைய வேணுங்கிற சாப்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு" சொல்றாரு. இந்த மாரி தான் இது வந்து என்ன கற்றுக்கிறோம் அப்டின்னா, ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட கொஞ்சம் குடுத்துருப்பாரு. ஒரு அபிஷேகம் நம்ம இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த கொஞ்சம் அபிஷேகம், அந்த கொஞ்சத்த வச்சு, இல்லைன்னு சொல்லாத, அந்த கொஞ்சத்த வச்சு இல்லாதவங்களுக்கு அந்த பாருங்க, சுவிசேஷம் கர்த்தர் நல்லவர் தெரிஞ்சிருப்போம். ஒண்ணும் தெரியாம சொல்லாம இருக்கிற அந்த தாளந்தனை பயன்படுத்தும் பொழுது தான், அந்த 1 தாளந்து 2 தாளந்தாகும், 2 5 ஆகும், 5 10 ஆகும். அப்ப அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற தாளந்த என்ன பண்ணாத, ஒருத்தன் என்ன பண்ண, 1 தாளந்த புதைச்சு வச்சிருந்தான். அந்த மாரி இல்லாம, இருக்கிற என்ன பண்ணுங்க, இல்லாத எடுத்து குடுத்தாரு. அதுபோல இல்லாம இந்த நேரம் என்ன தெரியாது, என்ட்ட எதுவும் இல்லன்னு நீங்க சொல்லாதீங்க. இதனால உங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க தானே? இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, அத பயன்படுத்துங்க. அத ஆண்டவர் இன்னும் பெருக செய்ய உங்கள ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ.